பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரிடம் டிமாண்ட் பண்ணி கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆதார வசனம் எரேமியா 32:42. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை குறித்து சொன்ன நன்மைகள், உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்கள் மேலேயே வர பண்ணுவார். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்கள் பேரங்காலத்திலே அல்ல. கர்த்தர் தான் சொன்ன சகலத்தை நிறைவேற்றுபவர். இதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதே இல்லை. ஏன்? தீமையை சொல்லி இருந்தாலும் அதை நிறைவேற்றுவார். முதல் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு மற்ற தேசத்தாரை போல் ராஜா வேண்டும் என்று எச்சரிக்க அவர் இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுலை அபிஷேகம் பண்ண சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படியே சவுல் ராஜாவானார். கொஞ்ச காலம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தான், நடந்தான் சவுல். பின் புகழ் வர வர கீழ்ப்பிடுதலை விட்டுவிட்டு தனக்கு மகிமையை தேட ஆரம்பித்து விட்டான். இது கர்த்தருக்கு விசனமாயிருந்தது. ஆகவே அதே சாமுவேலை கொண்டே கர்த்தர் சவுலுக்கு பேசினார். என்ன பேசினார்? கர்த்தர் உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கல உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு இதையும் தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். 1 சாமுவேல் 15:28-29. அப்படியே தாவீதை அபிஷேகித்தார். சவுலை விட்டு ஆவியானவரும் விலகிவிட்டார், ராஜ்யபாரமும் விலகிவிட்டார். இதை பற்றி கர்த்தர் மனஸ்தாபப்படவே இல்லை. சொன்னதை அப்படியே செய்தார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வரும்போது மோசே தேவ அழைப்பு பெற்றவனாய் சீனாய் மலையில் 40 நாட்கள் தேவனோடு இருந்து இவன் திரும்பி வருவதற்குள் மோசேயை காணோம் என்று மக்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டனர். ஆரோனை இதற்கு உடந்தையாக்கி கொண்டார்கள். இந்த தவறுக்கு கர்த்தர் அன்றே திட்டமிட்டு விட்டார். அந்நியர் கையில் 70 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று. இதை கர்த்தர் மறக்கவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களோடு பேசி சிறையிருப்புக்கு உள்ளாக்கினார். எத்தனை ஆண்டுகளுக்கு பின் அதை நிறைவேற்றி முடித்தார். அவர்கள் மேல் சொன்ன தீமையை நிறைவேற்றி முடித்தார். நன்மை எப்படி நிறைவேற்றுகிறார், அப்படியே தீமையும் நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னதற்கு அப்புறம் அவர் பிளான் பண்ணுகிறதில்லை. நம்ம வார்த்தை இப்படி சொல்லிட்டோமே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே, பிளான் பண்ணித்தான் அவர் சொல்லுகிறார். தம்முடைய மனதில் நிர்ணயித்து சித்தம் கொண்டு பின் வாக்கை கொடுக்கிறார். கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிறார். இது நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை காணலாம். ஏசாயா எழுதி வைத்தான் இப்படி. கர்த்தர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே பிளான் பண்ணினபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஏசாயா 14:24. வானமும் பூமியும் ஒழிந்து போய் என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. 24:35. அதாவது நிறைவேறிய தீரும் என்பதாகும். இதில் எள்ளுக்கும் எல்லளவு உங்களுக்கு சந்தேகம் வேண்டவே வேண்டாம். அது மனித வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. அது மட்டுமா, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்றார். எத்தனையோ வாக்குகள், ரேமா வார்த்தைகள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சிலது நடந்திருக்குதோ, பலது நடக்கவில்லை. இந்த மாதம் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன், தாமதமில்லை என்பது தான் இந்த மாத வாக்கு. உங்கள் மேல் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் வர பண்ணுவேன் என்கிறார். அது எங்கேயும் சிக்கிக்கொண்டு இருக்க முடியாது. அவரே வர பண்ணுவார். கொடு என்பார், வைத்திராதே என்பார். மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம். பின் அவர்களால் செய்ய முடியாமல், கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? இவர்களை மலை போல நம்பி இருந்தேன், இப்படி ஆகிவிட்டதே. ஆம், மனிதர்களே என்று முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இதையே தான் நாம் கர்த்தரிடம் வைக்க முயற்சிக்கிறோம். இவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பவர் சொல்லுகிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:11. இதையெல்லாம் வாசியுங்கள். இதை எடுத்து அவரோட பேசுங்கள். இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறீங்களாப்பா, அப்பா பிள்ளை தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப். எடுத்துக்கொண்டு பேசுங்கள். யாரிடமா வாதாடுகிறோம், பேசுகிற பிரயோஜனம் இல்லை. கர்த்தரிடம் கேளுங்கள். குழந்தை பிறக்கும் முன்னே தாயினுடைய மார்பகத்தில் பாலை சுரக்க வைக்கிறார். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்க்குறாரு, உடனே குடிக்கிறது. யோசித்து பாருங்கள். 1 ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பாருங்கள். மனிதனுக்கு தேவையானது அத்தனையும் படித்துவிட்டுத்தான் மனிதனை 6ஆம் நாள் உண்டாக்குகிறார். அவன் வந்த உடனே குழந்தையாக பிறக்கவில்லை, பெரிய மனுஷனாகவே உண்டாக்கினார்.
அவனுக்கு தேவையானது அத்தனையும் இருந்தது. சிந்தையில் திட்டமிடுகிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று, நிர்ணயம் பண்ணுகிறார், வாயினால் வாக்கு கொடுக்கிறார், கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறார். கேட்டீர்களா? இந்த ஒழுங்கை அவர் எக்காலத்தில் மாற்றுவதே இல்லை. அவருடைய நேரத்தின்படி, அவருடைய டைம் டேபிளின்படி, அவரது முறையில், அவரது பாணியில் நிறைவேற்றுகிறார். இதில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும், அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. நீர் ஆலயம் கட்டக்கூடாது, உன்னுடைய கற்ப பிறப்பு கட்டுவான் என்று சொன்னார். அவன் உடனே ஏற்றுக்கொண்டான். ஆலயத்திற்கு வேண்டியது எல்லாம் தயார் பண்ணி வைத்தான். சாலமோன் வந்து அதை நிறைவேற்றினான். சாலமோன் ஆலயம் கட்டி இந்த பிரதிஷ்டை பண்ணி என்றைக்கு சொல்லுகிறான், சாலமோன் சொல்லுகிறான் இப்படி, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 2 நாளாகும் 6 நாள். கேட்டீர்களா? அப்படி வாக்கினால், வாயினால் சொன்னதை கரத்தினால் இந்த மாதம் நிறைவேற்றப் போகிறார். நம்புங்க. அப்படி என்றால் அப்பா காலத்தில் சொன்னால் தாவீது சாலமோன் சாட்சி வச்சு பார்த்து அப்பா காலத்தில் சொன்னால் மகங்காலத்தில் நிறைவேற்றுவார். அப்படி இல்லை. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டேன், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கே நிறைவேற்றுவார். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் தெரிந்த வசனங்கள் தான். எகிப்தியர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். முன்னாடி செங்கடல். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்பொழுது வாக்கு சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். இன்று. அதே போல மறுநாள் கடலில் மூழ்க வைத்தாரே. இன்று நீங்கள் காண்கிற பிரச்சனை, யார் உங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு உங்களுக்கு சொல்வது யாருக்கு என்று எனக்கு தெரியவில்லை. இன்று நீங்கள் யாரெல்லாம் மன வருத்தப்பட்ட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இது தொடர்ந்து வருமா, இதிலிருந்து எனக்கு என்ன விடுதலை என்று கலங்கி கொண்டது செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அந்த பிரச்சனையை இன்றோடு முடியப் போகிறது, இனி அடுத்தது தொடரவே தொடராது. நிரந்தர விடுதலை. குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாக விடுதலை யாவீர்கள் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா சொன்னான். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது, இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள். அப்படியே யோர்தானை கடந்தார்களே, அற்புதத்தை கண்டார்களே. அவர் சொன்ன வாக்கு என்றாவது இது இல்லாமல் போய்விட்டதா? யோசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளையை வெட்டி கொண்டு சாப்பிடுகிற அளவுக்கு அங்கே பஞ்சம். ஆண்டவருக்கு எலிசா மூலமாக நாளைக்கு இந்நேரம் ஒரு படி வார்கோதுமை இப்படி விற்கும், ஒரு கொடை மாவு இப்படி விற்கும் என்று சொன்னார். அப்போ அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிறவர் சொன்னால், வானத்தில் திறந்தா கூட இப்படி நடக்காது என்று, நீ கண்ணில் பார்ப்பாய் சாப்பிட மாட்டாய் என்று. அதே போல் 24 மணி நேரம் நாளை நடந்தது. வாசித்து பாருங்கள். 70 வருடம் பாபிலோன் இருப்பீர் என்று அதே மாதிரி வைத்தாரே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு பரமேறி போய்விட்டார். எவ்வளவு நாள் என்று சொல்லவில்லை. காத்திருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். 10வது நாள், அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் பெந்தகொஸ்தே நாள். அந்த நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வந்து சேருவார்கள். அன்று நிறைவை கொடுத்தார். ஆவியின் நிறைவை பெற்றார்கள் அவர்கள். அல்லேலூயா. அன்பு உள்ளங்களே, இதுவரை பெற்ற வாக்குகளை எடுத்து ஒன்றாக வாசித்து இதோ நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் என்ற மகிழ்ச்சியோடு, எதிர்பார்ப்போடு, அறிக்கையிட்டு, அப்படி நடந்துவிட்டால் நீங்கள் எப்படி ஆனந்தமாக இருப்பீர்களோ அப்படி இருந்து மகிழ்ந்து உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட போகாது என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்று உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையான காரியங்கள் யாவையும் உங்கள் மேலேயே வரப்பண்ணுவார், உங்களுக்கே கொடுப்பார். உங்கள் அட்ரஸுக்கே அது தேடி வரும். பக்கத்து வீட்டுக்கு போய்விடாது. நான் இந்த மாதம் எதிர்பார்க்கிறேன். மோசே 33ஆம் அதிகாரத்தை 12வது வசனத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். தேவரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோடு இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு அறிவிக்கவில்லை என்றாள். அப்படி சொன்னீர், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே. அப்படி சொன்னீங்கல்லப்பா. அடுத்து சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்பா. நீங்கள் அப்படி சொன்னிருக்கீங்களப்பா, அதனால் எனக்கு வழியை காட்டுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். செய்தாரே, இளைப்பாறுதல் தந்தாரே. ஒரு இடத்துலையாவது மோசே வெட்கப்பட்டு போனானா? இல்லையே. அல்லேலூயா.
1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து படித்து பாருங்கள். அது என்ன காரியம் என்றால், தாவீதுக்கு வயதாகிவிட்டது. உன்னுடைய கற்ப பிறப்பு, அவன் தாவீது ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறான் நாத்தான் தீர்க்கதரிசியிடம், சாலமோனை நான் ராஜாவாக்குவேன் என்று. இப்பொழுது அதோனியை தானே ராஜாவாக்கி கொண்டான். அவனுடைய மகன்தான், தாவீது மகன்தான். உடனே நாத்தான் வந்து ராஜாவாகிய தாவீதை பார்த்து கேட்குறான், அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அப்படி இங்கே சொன்னதுண்டோ? இல்லையே, இப்போ எப்படி அவன் ஆகியிருக்கிறான் என்று கேட்கிறான். உடனே தாவீது எழும்பி அவனை இல்லாமல் செய்து, அதாவது அவனை விலக்கிவிட்டு சாலமோனை ராஜாவாக்கிறான். அதுபோல கர்த்தர் சொல்லாது நடந்தால் அதை அவர் பொறுப்பெடுத்து கொண்டு அதை நீக்கி தான் சொன்னதை நிர்ணயித்ததை நடத்துவார். பிசகுவதே இல்லை. சங்கீதம் 89 அதிகாரம் 34, 35 வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். என் உடன்படிக்கை நான் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். கேட்டீர்களா? நான் என்ன உதட்டை திறந்து வாயை திறந்து சொன்னேனோ அதை நான் மாற்றவே மாட்டேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். இந்த இடத்தில் தாவீது நீங்கள் தான், உங்களுக்கு அவர் போய் சொல்லுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த செய்தியின் மூலம் சொல்லுகிறார், இந்த மாதம் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்பா என்று சொல்லி டிமாண்ட் பண்ணி கேளுங்கள். நிறைவாய் திருப்தியாய் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது போது உன் தகுதிக்கு என்று சொல்லுவார் அல்ல, அது மனிதன் முழுமையாக தருவார். அப்படித்தான் வேதத்தில் சொல்லுகிறார். திருப்தியாக்குவேன் என்று தான் சொல்லுகிறார், பரிபூரணப்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். அப்படி உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் எப்படி மாறாதவரோ அப்படி உங்கள் வாக்கும் மாறாதது. உங்களையும் உங்கள் வாக்கையும் பிரிக்க முடியாது. உங்கள் வாக்கின்படியே, நீர் எனக்கு சொன்னபடியே, நீர் எங்களுக்கு இதுவரை கொடுத்த எல்லா ரேமா வார்த்தையின்படியே நிறைவேற்றி கொடுப்பதை பெற்றுக்கொள்வோம். சாட்சி சொல்லுவோம், சாட்சியாக நிற்போம், அறிக்கை செய்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தர் தன்னுடைய வேலையை அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதை நான் எட்டி எட்டி பார்க்காமல் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் இன்று நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பொறுப்பெடுத்து முறைமையாய் பொறுமையாய் செய்து முடிப்பேன், ஓடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.